ஆண்டுகளை மற்றும் கிராமங்கள் எல்லாருக்கும் நம்ம எப்படி ஜெபிச்சோம்? ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு வந்து ஜெபித்தோம். இல்ல மக்களுக்கு அந்த வியாதி, இந்த கொரோனா வியாதி போகணும்னு, இப்ப கொரோனா வியாதி கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் இன்னொரு வியாதி வந்திருக்குதா, அதுக்கு ஜெபிக்க போறோம். அதையும் ஆண்டவர் கூட விடுதலையாக்க போற. நம்ம ஜெப வீரர்கள், இந்த உலகத்துக்கு நம்ம தான் ஜெப வீரர்கள். நாம் மட்டும் அல்ல, அனைத்து சபையில் உள்ளவர்களும் அனைத்து போதகர்களும் அவங்க எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு நாள் விடாம ஜெபிக்கிறோம். இந்த 5 நாள் ஜெபம், இந்த 27 உபவாச ஜெபத்துல அநேகமா தேசத்துக்கும் இங்க வாழ்கின்ற மக்களுக்கும் எல்லாருக்கும் ஜெபித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட சேர்ந்து பண்டைக்குள்ளே நான் உலர்ந்து விட்டேன். அதுக்கு முன்பதாக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்தோம். தேங்க்யூ. இன்னும் அதிகமான ஆராதனை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஜெபித்த பொழுது, ஆண்டவரே
இந்த 5 நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவர் வெளிப்பாடை மேல வெளிப்பாடு அநேகங்களுக்கு கொடுத்தார். அநேக வசனங்கள் நீங்க இந்த வாரம் முழுவதும் எவ்ரிடே 1 verse அப்படின்ற அந்த வசனங்கள்லாம் நீங்க பாப்பீங்கன்னா அது அனைத்துமே உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது கொடுத்த வசனங்கள். அந்த வார்த்தையெல்லாம் தியானிப்போம்னா நேரம் போதாது. அதை திரும்ப போய் பாருங்க. உங்களுடைய குரூப்ல இருக்கிறவங்க மற்ற 2-3 குரூப்ஸ் இருக்கு, அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அதனால அதை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு இந்த வேதம் அந்த ஊழியம் வந்து வசனத்தின் அடிப்படையில நடக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வாரத்தை ஆண்டவர் இந்த எங்களுடைய இருதயத்துல கர்த்தர் கொடுத்ததுனால ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இம்மானுவேல் வேதாகம திருச்சபை என்ன சபைங்க? நான் வேதமா இருக்கணும். ஆமென். நானும் எனக்குள்ளாக எல்லா விதத்திலும் இயேசுவை பார்க்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறேன். நம்மளை எங்க அழைச்சிருக்கிறேன்? இயேசுவை போல மாற்றுறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ கொஞ்சம் நீ அந்த மூவி பார்த்தனா ஆமென், அந்த சேனலை பார்த்தா அவங்கள போல மாறுவ. ஆமென். அந்த ஸ்பேஷன்ல வந்துருவ, அந்த டிசைன்ல வந்துருவ. ஆமா, அப்படிதானே பிள்ளைங்களா? டிவில பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் இந்த கட்டிங். ஆனா இயேசு விரும்புகிற காரியம் நானும் நீங்களும் பரலோகம் போகிறோம்டா. இந்த பூமியில இதுதாங்க. ஆமென். ரேமாவோட எடுத்துக்கங்க. 2022ஆம் ஆண்டுல நானும் நீயும் இயேசுவை போல மாறுவதற்கு இங்க கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல மாறுவதற்கு விருப்பம் கொள்வோம். ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு காரியங்களை செய்வார். கைகளை கர்த்தர் சொல்லுங்க. ஆசை நான் வந்து யாரை போல ஆகணும் என்ன கேட்டீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்க உலகத்துல இருக்கிறவங்க பார்த்து கேட்டீங்கன்னா அந்த டிவில அவங்க வர பத்தியா அவன் போன வாரத்துல ரிலீஸ் ஆச்சு பத்தியா அதுல வரா பத்தியா அவ போல இருக்குன்னு நினைப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா நம்மள அப்படிதான் சொன்னோம். வேதத்தில் இருக்கிற ஆபிரகாமை போல ஆமென் ஹல்லேலூயா, தாவீதை போல, எஸ்தரை போல, நெகேமியாவை போல, ஆமென், சாத்ராக் மேசாக்கை போல, ஆமென், அப்போஸ்தலர்களை போல ஆதி திருச்சபையிலே ஆமென் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்களிலே பயன்படுத்தின இந்த கடைசி காலத்துல பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் விரும்புகிறேன். உங்க ஆசை என்னங்க? இந்த இடத்துல இருந்து நீங்க போகும் பொழுது ஆமென் புது வருஷத்துல இந்த தேவ சமூகத்திலிருந்து நீங்க ஆரம்பித்து இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது இந்த எண்ணங்களோடு இந்த சமூகத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தர் in 2022ல 2022 உங்ககிட்ட தான் பேசுறேன். உங்ககிட்ட தான் பேசுறேன். ஆமென். மைண்ட டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஆண்டவர் பேசும்போது அவரை கேட்பதற்கு அவர் சத்தத்தை கேட்கணும். ஏன்னா 5-6 நாளா கர்த்தருடைய சமூகத்தில் இரவு பகலா என்னோட சேர்ந்து ஆமென் என்னுடைய டீம்மேட்ஸ் யாரெல்லாம் என்னோட சேர்ந்து உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த ஊழியத்தில் என்னோட அடுத்த லெவலுக்கு வர போறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேலையிலையும் ஆமென் கஷ்டப்பட்டு ராத்திரிலாம் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து சாயந்தரத்திலையும் ஆமென் சர்ச்சை வேலையும் பார்த்துக்கிட்டு உபவாச ஜெபத்துல பங்கு பெற்றீங்க பார்த்தீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷத்தை கர்த்தர் ஆமென் இந்த 2027 கர்த்தர் செய்ய போறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு வேளை மாமிசத்துல பேசுறேன்னு நினைக்கலாம். ஆவியினுடைய அபிஷேகத்தில் இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியின் அபிஷேகத்துல ஆமென் கர்த்தர் ஆமென் பலவிதமான நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு 2021 ஆண்டை கொடுத்தார். அதனால தானே இது ஒரு 2 மணி நேரத்துல இந்த வருஷத்தை கடந்து புது வருஷத்துக்குள்ள போக போறோம். கை கொடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளோ ஆமென் எத்தனை விதத்துல கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். என்ன தெரியுமா? இசப்பா 2022 365 நாட்களையும் நான் பார்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் ஆசை. அந்த ஒவ்வொரு நாளும் உம்மை பார்த்து ஆரம்பிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. எங்க பிரசனத்தை உணர்ந்து உங்களுடைய மகிமையை உணர்ந்து இந்த பூமியில வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி சொல்றது மாத்திரம் ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க. அதுக்காக தான் தனிச்சு, அதுக்காக தான் தம்பி, அதுக்காக தான் சகோதரன்
ஒன்ன மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டது அதற்காக தான், வேற எதுக்குமே கிடையாது. இப்பொழுது வேதத்துல ஒரு பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாம் எடுத்துக்கிறோம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஆமென். இந்த 2021ஆம் ஆண்டில சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்க போறோம். We want to read the promise which was given by the Lord Jesus Christ for the year 2021. Amen, hallelujah. Yes, the promise was fulfilled. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற. எஸ்ல போடுவாங்க பிரதர். ஆமென், ஹalleluya. 51ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறக்க கூடாது. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல கொடுத்த வார்த்தைகளை நம்ம மறந்துட்டோம்னா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 1லிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. முழு அதிகாரம் தான் நமக்கு. ஆமென், ஹalleluya. அதுல ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். ஆமென். இந்த பழைய வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தாருன்னு நீங்க வந்து இப்ப டெஸ்டிஃபை பண்ண போறீங்க. Shortly you are going to share the goodness of the Lord, what the Lord, how he was in your life and how you were success throughout the year 2021. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார், எப்படி ஆபத்து விபத்துகளிலிருந்து உங்களை தப்பித்து வந்தார் குடும்பமாக பிள்ளைகளாக என்பதை தேவனுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல போறீங்க. We will be giving short maybe another half an hour for you. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ அப்படியே வாசிப்போம் இந்த ஏசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரம். இந்த வருஷத்துக்கு என்னங்க, இந்த வருஷத்தினுடைய ஆண்டுக்கு என்ன ஆண்டுன்னு சொன்னாரு? நீதியின் ஆண்டு. Year of righteousness. நீதியை செஞ்சோம், அதனால தான் அநியாயம் செய்யல. எங்கேயா செஞ்சிருப்பீங்கன்னா, எதுலையாவது செஞ்சிருப்பீங்கன்னா அநியாயம், புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான், கொம்போடு தடியோடு கட்டையோடு அப்படிலாம் ஆண்டவர் சாட்டையோடு எல்லாம் வரமாட்டேன்றாரு. ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்கிறேன்றாரு. Still time is given. ஆமென். ஏதோ ஒரு விஷயத்துல நீதியை செய்யாம கர்த்தருக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருப்போம்னா ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணி அதை விட்டுட்டு புது வருஷத்தினுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. 51 வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வாசிங்க 2வது வசனம். சத்தியமா ஆமென். 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாலான ஸ்தலங்கள் எல்லாம் ஆமென் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். 5வது வசனம். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். ஆமென். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். 9வது வசனம். எலும்பு எலும்பு கருங்கோல் கர்த்தரையில் உயர்ந்து முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்புபடி எலும்பு துடிக்கும். ஆமென். உசர்வத்தை பதிக்கும் நாளோ. ஆமென். அப்படியே வருவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.
இதை இந்த 9 10 வசனங்களை நம்ம இந்த வருஷத்துல நீங்க எத்தனை முறை வாசிக்கீங்க? ஏதாவது 100 முறை வாசனை கை கொடுக்கும் 50 முறை, 40 முறை, 30 முறை நாங்க இதெல்லாம் வாசிப்போம், மற்றதையும் சேர்த்து வாசிப்போம். அதனால இதை வாசிக்கல. இந்த வருஷத்துல கொடுக்குற வாக்குத்தத்தத்தை செஞ்சுரி அடிக்கணும். எதுக்காகங்க? அதை நீங்க வாசிக்க வாசிக்க தான் ஆவியானவர் உன்னை கிரியை செய்வார். ஒண்ணும் கிடையாது, மந்திரம் இல்ல, பொய்யும் இல்ல, வேத வசனம். ஆமென் ஹalleluya. we believe scripture. ஆமென் ஹalleluya. நாங்க வேதத்தை நம்புகிறோம். ஏன்னா இந்த வார்த்தையானது முழுமையான ரெவலேஷன், இது முழுமையான கர்த்தருடைய வெளிப்பாடு மனுகுலத்திற்கானது. இந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, கடந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்காலங்களுக்கும் வரப்போகும் புதிய வானத்திற்கும் புதிய. நீங்க சொல்றது பார்த்தா நாங்க 2021 இருக்கவே இல்லை. இப்ப பார்த்தா நீங்க 2021 இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சபைக்கு நிறைவேற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. சபை குடும்பத்துக்கு நிறைவேற்றி நம்மளை தேற்றினார், நம்முடைய கண்ணீரை துடைத்தார், நம்மளை ஆறுதல் படுத்தினார், நம்மை அவருடைய சிறகுகளுக்கு கீழாக மூடினார். ஆண்டவர் காரியங்களை செய்தார். தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரத்தின சுருக்கமாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில கர்த்தர் உங்களை குடும்பமாக உங்களை எப்படி நடத்தினார். ஆண்டவர் எப்பொழுதுமே ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவ்னா அப்படின்னு பொழுது ஆசீர்வாதமும் இருக்கும், தேவனுடைய சிச்சையும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆமென் ஹalleluya வாழ்க்கை. ஆமென். எப்பொழுதுமே பிளஸிங்கா இல்ல, இழப்பின் மத்தியில கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தினார். ஆமென் ஹalleluya. நம்மளை தேற்றினார். நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இப்பொழுது மாத்திரம் நம்மளோடு இருப்பவர் அல்ல, எல்லா காலங்களும் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துவார். ஆமென். அவரை சார்ந்திருப்போம். ஆமென். இதற்கென்ன பெட்டரான பெஸ்டான லைஃப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இதற்கு மேலதான் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசிக்கிறோம். பிசாசு சொல்லுவான், ஆரம்பமா எல்லாம் முடிஞ்சிச்சு தானே அப்படின்னுவா. அவன் காதுல வந்து சொல்லுவான், இதுக்கு மேல என்னன்னு. இதற்கு மேலதான் கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்த போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் செய்வார், அவர் புதியவைகளை செய்வார். ஆமென். பழமைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்வார். விசுவாசித்தால் அது நடக்கும். எடுத்துக்கோங்க. ஆமென். இதை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில. இப்பொழுது சாட்சி நேரமா இருக்கிறது. தேவ சமூகத்துல ஒரு சுருக்கமான சாட்சியாக குடும்பமாக ஆமென் விருப்பப்படுகிறவர்கள் எல்லாம் வரணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமானால் ஆண்டவருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவரை நான் துதிக்கணும் அப்படின்ற விரும்புறவங்க நேரத்தை வீண்படுத்தாதபடிக்கு கணவன் மனைவியாக போன வருஷத்துல நான் வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருந்தேன். பயங்கர உயரங்கள், நிக்க கூட முடியாது, ரொம்ப சோர்வா இருந்தேன். கரெக்டா போன வருஷம் இதே 38 தான் சர்ச்சில் இருந்து எனக்கு கர்த்தர் பைபிளும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். அதே போல வந்து உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவேன்னு சொன்னாரு. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் ஹalleluya. ஒரு அக்கினியின் அபிஷேகத்தினால் உங்களை நிறைத்து ஆமென் ஹalleluya. ஆமென். அந்த புது இடத்துக்குள்ளாக நாம போக போறோம். ஆண்டவர் சொன்னாரே, ஏற்கனவே அபிஷேகித்து வைத்த எண்ணெய் ஊழியர்களாய் சேர்ந்து பல மாதங்களுக்கு முன்பதாக இந்த இடத்துல உபவாசித்து அந்த எண்ணெயை ஜெபித்து ஆசீர்வதித்து ஒரு பாட்டில் கொடுத்தோம். ஒரு பாட்டில் ஜெபித்தது மறு பாட்டில அங்க பீரோல வச்சு
ஒவ்வொரு முறை வரும் பொழுது அதை தொட்டு தொட்டு ஜெபித்தேன். இந்த இடத்துல வந்து அமர்ந்து இப்பொழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த எண்ணெயை அவருடைய பரிசுத்த ரத்தமாய் மாற்றி இருக்கிறார். என்னால் தாங்க முடியல அபிஷேகத்தின் இடத்துல. ஆமென். கர்த்தர் சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஆமென் அந்த அக்கினியின் அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். விடுதலை வரும். ஆமென். ஸ்தோத்திரம். சுகம் வரும். ஆமென். பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் ஒரு புதிய விதமான ஒரு அக்கினியின் அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்படும். இதற்கான ஆயத்த பணிதான் 27ஆம் தேதியிலிருந்து கடந்த ஆமென் 5 நாட்களா தேவ சமூகத்துல காத்திருந்தோம். ஆண்டவர் சொன்னார், இந்த 5 நாள் ஜெபத்துல நான் ஆண்டவர் இந்த எண்ணெயை நான் அனாயிண்ட் பண்ணிட்டேன். ஆண்டவர் நான் ஒன்னு சொல்றேன், பயத்துல 2022ஆம் ஆண்டு புதிய ஆண்டு, இந்த ஆண்டுக்கு நான் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. அவைகளிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஏசப்பாவுடைய வசனத்தை என்ன பண்ணோம், வாசிக்கணும், அதன் பிரகாரம் நடக்கணும். இரண்டாவது விஷயம், அவருடைய அபிஷேகத்துல நிரம்பணும். அப்பதான் சத்துருவை பிசாசின் கிரியைகள் மேல அதிகாரத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர்கிட்ட என்ன திரும்ப ஜெபம் இருக்கிற 5 நாளில இந்த மைதானத்துக்குள்ளாக, அதாவது இந்த கேம்பஸ்க்குள்ளாக வருகிற ஒவ்வொருவருமே வெறுமனையாக வெற்றுமையாக இந்த புதிய வருடத்திலும் பழைய வருட ஆராதனையில் பங்கு பெற்று போகக்கூடாது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு போகணும் என்று சொல்லி ஜெபித்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னோம். ஆண்டவரே உடைய தூதனை அனுப்பணும். வெள்ளம் காத்துட்டு இருக்கிறாங்க. தேவ தூதனை இடம் முழுவதும் இருப்பதை என்னுடைய உள்ளான மனதிற்குள்ளாக பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த அபிஷேகத்தை யாரும் அசட்டை செய்யக்கூடாது. பேசுவதோ எழுந்து போவதோ ஆவியானவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஒரு செகண்ட் விலகுவோமானால் அவருடைய பிரசனம் இந்த இடத்துல வந்து போய்விடும். அதனால நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளையும் உங்களையும் அதி ஜாக்கிரதை படித்துக் கொண்டு ஜெப சிந்தையோடு என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு, என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்க பேசுவீங்கன்னா அவங்களையும் இவங்களையும் பார்ப்பீர்களா இந்த அபிஷேகத்தை பெற முடியாது. சிலுவை என்கின்ற அந்த நிலையை உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக கொண்டு வாருங்கள். ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னங்க 5 நாட்களுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த உற்சாகம் போகல. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து உபவாசம் இருக்கிற பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு உற்சாகமா ஹல்லேலூயா சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா என்ன தெரியுங்களா? தேவனுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை, மனுஷனுக்கு மகிமை கிடையாது. All glory to God. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல praise the Lord. சரி, இப்ப குயிக்கா நாம என்ன பண்ண போறோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். எல்லாத்துக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய திருச்சபைக்கு ஒரு பெரிய இழப்பு. அருமையான ஆமென் ஆராதனையில ஆமென் வல்லமையாய் ஒரு மிஷனரியாக கணவனை இருந்தாலும் கர்த்தருக்காக நடத்துற ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அருமையான சகோதரி எலிசபெத்தை போன வருடம் 25ஆம் தேதி ஜான்வரி நாம் இழந்தோம். ஆனால் அவர்கள் இப்பொழுது தேவ பாதத்துல 5 நிமிஷத்துல கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அங்கிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல நின்று, இதே இடத்துல நின்று இந்த சகோதரி கர்த்தரை ஆராதித்து இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அவங்களுடைய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு பெயரை ஆரம்பித்து நன்றாய் நேர்த்தியாய் கர்த்தருக்காய் பாடுகிற வீராங்கனைகளை வொர்ஷிப் லீடர்ஸ்களை எழுப்ப வேண்டும். அந்த ஆசையை எத்தனை நாட்களுக்குள்ளாக எத்தனை வருடத்துக்குள்ளாக நீங்க நிறைவேற்ற போறீங்களோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஊழியத்தை செய்யணும். ஆத்மாவை அறுவடை செய்யணும். ஹல்லேலூயா. ஆரம்ப காலங்களில இருந்து பொன்னம்பட்டுக்கு நடந்து போவாங்க. ஹல்லேலூயா. மலனத்துக்கு போவாங்க, குடிமலருக்கு போவாங்க. கர்த்தருக்காக ஓடின ஒரு சகோதரி நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.